ஹலோ காய்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். எனக்கு இது மாதிரி பூஜா டேஸ்னாலே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இது மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஒரு விலாகாக ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் அம்மா எழுந்தோடனே அழகாக மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சு கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ மங்களகரமாக காலையிலே பார்த்து தென் வாக்கிங் போய் மார்னிங் ரொட்டீன்லாம் பேசிக்காக பண்ணுறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் அம்மா கடைக்கு போக சொன்னாங்க. அதுக்குள்ளே ரொம்ப வெயில் வந்துட்டு விநாயகருக்காக சாமி கும்பிட்றதுக்காக ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஷப்பா வெயிலாம் அது இப்போவே கண்ணை கட்டுது. நைட்டு முடிச்சுட்டு வந்தோடனே ஹேர் வாஷ், எக் ஒயிட் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு முல்தானி மிட்டி அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, கெட் ரெடி தான். ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன் என்னோடய லுக். இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னாக்கா கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிடாதீங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். தென் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஸ்டோரிலாம் அப்லோட் பண்ணிட்டு தென் கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் மதியானம் லஞ்சுக்கு வந்து அம்மா புளியோதரை ப்ளஸ் வாழைக்காய் வறுவல் செஞ்சுருந்தாங்க. இந்த காம்போ நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு புளியோதரைக்கு என்ன காம்போ பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குத்து விளக்கெல்லாம் எடுத்து மங்களகரமாக ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்களே, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ப்ளஸ் பூலாம் கட்டி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே ஒரு மாதிரி மங்களகரமாக, மனசுக்கு ஒரு மாதிரி அமைதியாக சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலையில் நான் பூஜா டேஸ்னால இறங்கிடுவேன். ஸோ டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டேன். ப்ளஸ் அருகம்புல் பறித்து கொஞ்சம் கட்டிட்டு தென் எருக்கம்பூ வந்து மாலை நான் காசு கொடுத்துலாம் வாங்கல, பூவை பறிச்சுட்டு வந்து ஊசி நூல் வச்சு நானே கோத்தேன். எங்கள் வீட்டில் வந்து சிலை வாங்கி அந்த வழிபாடு பண்ண மாட்டாங்க. ஸோ அழகான ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஸோ அதில் வச்சிடலாம் அப்படின்னு வாங்கி ஸோ பூ கோத்து வச்சுட்டேன். தென் பூஜா ரூம் போய் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணேன். எங்கள் சாமி ரூம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்லாம் பண்ணி டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டேன். தென் அம்மாவும் சைட் பை சைட் அவங்க செய்ய வேண்டிய கொல்கட்டை சுண்டெல்லாம் செஞ்சுட்டாங்க. தென் என்ன, சாமி கும்பிட வேண்டியதான். வாங்க சாமி கும்பிடலாம். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அழகாக ப்ளசண்ட்டாக அமைதியாக காலையிலேருந்து என்ன தான் வெறுக்க வேலை பார்த்தாலும் டயர்டானாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைதியாக அந்த மணி சத்தத்தோட சாமி கும்பிட்டு விறுவிறுத்து முடிச்சதோட வந்து ஃபேனில் உட்காந்து அந்த சுண்டலும் கொல்கட்டையும் சாப்பிட்றப்ப காலையிலேருந்து பட்ட கஷ்டமாகவே தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அட் த எண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுது, நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமோ அந்த பயம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்குறப்ப நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டமாகவே தெரியாது. ஸோ நானும் மனசார அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தென் இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. நெக்ஸ்ட் ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான அப்டேட் நாளைக்கு கொடுக்குறேன். அண்ட் இன்னைய டே வந்து எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் சாமி கும்பிட்டு கொல்கட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு தென் கோவிலுக்கு போனேன். விநாயகருக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நாளே வந்து மனசுக்கு நிம்மதியாக நிறைவாக அமைதியாக ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக சூப்பராக போச்சு. ஸோ உங்களுக்கும் நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சில கஷ்ட காலங்கள் இருந்தாலும் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக சால்வ் ஆகணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் bye guys, once again happy Vinayakar Chaturthi to all. நன்றி.